பிஸ்மில்லா என்று ஆரம்பம் செய்யுங்கள். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا إلى آخر آية. قال النبي صلى الله عليه وسلم يد الله فوق الجماعة أو كما قال صلى الله عليه وسلم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وكتب المرسلين تاج الأمة شفيع المذنبين شفيع يوم القيامة الله يا هادي. அகிலத்தை படைத்து அகிலத்தில் உள்ளவர்களுக்கு தேவையானவைகளை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அந்த அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட 1,00,000க்கு மேற்பட்ட நபிமார்கள், அந்த நபிமார்கள் இறுதியாக எல்லா நபிமார்களுக்கும் தலைவராக திகழக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் அவர்களுடைய தோழர்கள் அத்தனை பேர்களின் மீதும் சலவாத்தும் சலாமும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய அருளை அள்ளி பருக வேண்டும் என்று வந்து கொண்டிருக்கக்கூடிய கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அத்தனை பேர்கள் மீதும் இறையோனின் அருள் இன்றும் என்றும் என்றென்றும் நிலவட்டுமாக. வாழும் காலகட்டத்திலே கலிமாவோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய தருணத்திலே கலிமாவை மொழிந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லா மக்களுக்கும் இறைவன் வழங்கிடுவானாக. வாழும் காலகட்டத்தில் ஆரோக்கியத்தோடு ராகத்தோடு சலாமத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தையும், மருத்துவமனைகள் கஷ்டம் அதன் சிரமங்களில் இருந்து எல்லா மக்களையும் இறைவா பாதுகாத்து அருள் புரிவாயாக. அன்பிற்கு உரித்தானவர்களே, நாம் பார்க்கின்ற பொழுது இஸ்லாமியர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள். நினைத்த வாக்கிலே நினைத்த போக்கிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய மார்க்கம் அல்ல. நாம் எப்படி வாழ வேண்டும் இந்த உலகத்தில் என்பதை நமக்கு வரையறுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான். அண்ணல பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது முஸ்லிம்கள் இந்த வாழ்க்கையை தான் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த உலக வாழ்க்கை இருக்குகிறது, அது இந்த சமுதாயத்தினர்களாக இருக்கக்கூடிய நம்மவர்களுக்கு குறைவான வாழ்க்கை தான். முன்னால் உள்ள சமுதாயத்தினர்களுடைய அந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது நீண்ட வருஷங்கள் பல்லாண்டு காலங்கள் வாழ்ந்த வரலாறுகளை இறைவன் குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறான், தெரிந்திருக்கிறோம். ஆனால் நாம் வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது குறைவான வாழ்க்கை தான். அப்படி இந்த குறைவான வாழ்க்கையில வாழ்கின்ற பொழுது எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று வழிகளை சொல்லப்பட்டு இருக்கிறதோ அந்த வழிகள் ஒன்றுதான் நாம் வாழக்கூடிய இந்த குறைவான வாழ்க்கையிலே ஒற்றுமையோடு நீங்கள் வாழுங்கள். சமூகத்திலே ஒற்றுமை தேவை, குடும்பத்திலே ஒற்றுமை தேவை. ஒன்றாக வாழ்கிறோம், ஒற்றுமையாக வாழ்கிறோமா? ஒன்றாக வாழ்வது வேற, ஒற்றுமையாக இருப்பது வேற. எப்படி என்று சொன்னால், ஒரே குடும்பத்திலே ஒரே காலனியில் ஒன்றாக வாழ்கிறோம், ஆனால் ஒற்றுமையாக வாழ்கிறோமா? அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான்,
தனது திருமறையாம் அருமறையிலே கூறி காட்டுகிறான், வஅ்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ. இந்த ஆயத்திற்கு, இந்த வசனத்திற்கு பல அர்த்தங்கள், பல விளக்கங்களை சொல்கிறார்கள். ஆனால் அந்த விளக்கங்களில், அந்த அர்த்தங்களில் பிரதானமான கருத்து என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய கயிறு என்னும் அந்த ஒற்றுமையை பற்று பிடியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப நாம பார்க்கின்ற பொழுது எப்படி வேண்டாலும் வாழ வேண்டும் என்று இஸ்லாமியர்கள் அல்ல, ஒற்றுமையோடு தான் வாழ வேண்டும் என்பதை இறைவன் வகுத்து காட்டியிருக்கிறான். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒற்றுமையாக வாழ்ந்தது மட்டுமல்ல, பிரிந்து இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தினர்களை கூட சேர்ந்து வாழ்வதற்காக வழிவகை செய்து அவர்களை சேர வைத்திருக்கிறான் என்பதனுடைய வரலாறுகளை அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், புரிந்தவர்கள் நாம். எப்படி என்று சொன்னால், அன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா ஒற்றுமை என்பதற்கு எத்தனையோ வசனங்கள் இருக்கின்றன, எவ்வளவு உதாரணங்கள் சொல்லியிருக்கிறான். ஆனால் அல்லாஹ் இந்த இடத்திலே ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடியுங்கள் எப்படி என்று சொல்லுகிறான் என்று சொன்னால் என்ன அதனுடைய விளக்கம் என்று பார்க்கின்ற பொழுது, அன்றைய காலகட்டத்திலே, முன்னால் உள்ள காலகட்டத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது கிணற்றிலே தண்ணீர் எடுப்போம். எப்படி என்று சொன்னால், கயிற்றை வாளியிலே கட்டி தண்ணீரை எடுப்போம். அப்படி எடுக்குகின்ற பொழுது, கிணற்றிலிருந்து அந்த வாளியிலிருந்து நாம் தண்ணீரை எடுக்குகின்ற பொழுது கயிறு பலமானதாக, அழுத்தமானதாக, தரமானதாக இருந்தால் கிணற்றிலிருந்து நாம் தண்ணீரை எடுத்து விடுவோம். அதற்கு மாறாக நாம் கிணற்றிலே தண்ணீர் எடுக்குகின்ற பொழுது கயிறு பலகீனமானதாக இருந்தால், கயிறு ஒன்று சில அந்த கயிறுகள் அருந்து இருந்தால், அதனுடைய நார்கள் பிரிந்து இருந்தால், தண்ணீர் கிணற்றிலே தண்ணீர் எடுக்கக்கூடிய தருணத்திலே கயிறு அரிந்து வாளி கிணற்றுக்குள்ளே விழுந்துவிடும். அப்படி விழுவதன் மூலமாக தண்ணீரும் எடுக்க முடியாமல் போய்விடும் மட்டுமல்ல, பல கஷ்டத்திற்கும் ஆளாகி விடுவோம். அப்ப அதே போல கயிறு தரமானதாக, பலமானதாக இருந்தால் நாம் தண்ணீரை எடுத்துக்கொண்டே இருக்கலாம், நம்முடைய நோக்கங்களும் நிறைவேறிவிடும். கயிறு பலகீனமானதாக இருந்தால் தண்ணீரை எடுக்க முடியாது, பல சோதனைக்கு ஆளாக்குவோம். அதே போல இஸ்லாமியர்களே, ஒற்றுமையாக இருந்தால் எப்படி அந்த கயிறு மூலமாக தண்ணீரை எடுக்க முடியுமோ, ஒன்றுபட்டு இருந்தால் நாம் எதையும் சாதிக்க முடியும் என்பதை இறைவன் சொல்லி காட்டுகிறான். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். மலையினுடைய உச்சியிலே ஏறுவதற்காக இடுப்பிலே கயிறை கட்டி மலையினுடைய உச்சிக்கு ஏறுகிறான். அப்படி ஏறக்கூடிய தருணத்திலே நல்ல விதமாக ஏறிவிட்டால் மலையினுடைய உச்சியிலே சென்று தன்னுடைய தேவையை நிறைவு செய்துகிறான். ஆனால் மலையிலே ஏறுகின்ற பொழுது இடுப்பிலே கட்டியிருக்கக்கூடிய அந்த கயிறு பலகீனமானதாக இருந்தால் ஏறக்கூடிய தருணத்திலே கயிறு அருந்து அவன் விழுந்து விடுகிறான். விழுந்தது மட்டுமல்ல, அவனுடைய நோக்கங்களும் நிறைவேறாமல் முடியாமல் ஆகிவிடுகிறது. அவன் விழுந்து பல ஆபத்துக்கு உள்ளானவனாக ஆகிவிடுகிறான். அப்ப இதே போல வாழக்கூடிய காலகட்டத்திலே மனிதன் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா பிஹப்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய கயிறு என்பதை பற்று பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஒற்றுமையோடு வாழுகின்ற பொழுது நனவுகளையும் பல வளங்களையும் பெற முடியும் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவது மட்டுமல்ல, ஒற்றுமையாக வாழவில்லை என்று சொன்னால் பல கெடுதிகளும், பல தீங்குகளும், பல தொந்தரவுகளும் உங்களுக்கு வரக்கூடும் என்பதையும் இறைவன் சொல்லி காட்டுகிறார். எப்படி என்று சொன்னால், ஒரு தமிழிலே சொல்லுவார்கள், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. அதை பிரட்டி போடுங்கள். கூடாமல் வாழ்ந்தால், பிரிந்து வாழ்ந்தால் உங்களுக்கு அதிகமான தீமை. நாம் ஒரு பக்கம் தான் பார்க்க கூடாது. அப்போ பிரிவுபட்டு பிளவுபட்டு வாழ்ந்தால் அதிகமான தீங்குகள், அதிகமான கெடுதிகள். இது மட்டுமல்ல, இறைவன் நம்மவர்களுக்கு சில காரியங்களை ஒன்றாக சேர்ந்து செய்யுங்கள், அதற்கு அதிகமான கூலிகள், அதற்கு அதிகமான நன்மைகள் என்பதை சொல்லி காட்டுகிறார். நாமெல்லாம் அறிந்த செய்திதான். பத்ரு போர் என்பது
அதனுடைய வரலாறுகளை எல்லாம் நாம மனதில் வைத்திருக்கிறோம். அதனுடைய வரலாறு நமக்கு தேவையில்லை. சில செய்தியை மட்டும் சுட்டி காட்டுகிறேன். அந்த பத்ரு போருடைய நிகழ்ச்சி என்னன்னு சொன்னால், அந்த பத்ரு போர்ல 313 பேர்கள் தான் சஹாபா பெருமக்கள் இருக்கிறார்கள். இந்த 313 பேர்களிடத்திலே ஆயுதங்கள் எல்லாம் கம்மியாக இருக்கிறது, எண்ணிக்கைகளும் கம்மியாக இருக்கிறது. ஆனால் எதிர் அணியிலே பார்க்கின்ற பொழுது இவர்கள் 313 பேர்கள், எதிர் அணியிலே 1000 பேர்கள் இருக்கிறார்கள். அப்ப 1000 பேர்கள் மட்டுமல்ல, அவர்களுக்கு ஆயுதங்கள் அதிகமாக இருக்கிறது. அவர்களுக்கு உதவிக்கு நிறைய பேர்கள் ஒத்தாசைக்கு இருக்கிறார்கள். இப்படி இருந்தும் கூட அந்த பத்ரு போர் எண்ணிக்கையில் கம்மியாக இருந்தவர்கள், ஆயுத பலத்தால் கம்மியாக இருந்தவர்கள். ஆனால் இறைவன் யாருக்கு மகத்தான ஒரு வெற்றியை கொடுத்தான்? எண்ணிக்கையில் ஆக குறைவாக இருக்கக்கூடிய, மக்கள் தொகையில் மிக குறைவாக இருக்கக்கூடிய 313 பேர்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை மட்டுமல்ல, உலகம் அழியும் வரை நீங்கள் நினைத்து பாருங்கள். எப்படி சாத்தியமானது? குறைவானவர்கள் தான், ஆயுதங்கள் குறைவாக இருந்தது, எப்படி சாத்தியம்? ஆனால் எண்ணிக்கையில் அவர்கள் குறைவாக இருந்தாலும் 313 பேர்கள் பிரித்து கிடக்கவில்லை. பெருமான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமையின் கீழ் ஒன்றுபட்டிருந்தார்கள். அப்படி ஒன்றுபட்டு இருந்ததின் காரணமாக, ஒற்றுமையாக இருந்ததின் காரணமாக பிரம்மாண்டமான வெற்றி. அந்த பத்ரு போர் மட்டும் வெற்றி அடையவில்லை என்று சொன்னால் நீங்களும் நானும் உலகத்தில் மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமியர்களும் இல்லாமல் தான் இருப்போம். அல்லாஹ் காப்பாற்று. அப்ப அந்த அப்படிப்பட்ட ஒரு மகத்தான வெற்றி, யாரும் எதிர்பார்க்காத வெற்றி. அப்ப இன்னைக்கு நாம எண்ணிக்கையில் குறைவாக இருக்கலாம், ஆனால் நமக்கு மத்தியிலே, நம்முடைய சமூகத்துக்கு மத்தியிலும் சரி, குடும்பத்திலும் சரி, ஒற்றுமை இருந்தால் வளமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாம் வாழலாம். மட்டுமல்ல, இன்னும் நான் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வும் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் ஒற்றுமையாக சில காரியங்களை செய்கின்ற பொழுது அதிகமான நன்மைகளை நான் வழங்குகிறேன். எப்படிங்க? நம்ம பார்க்கிற உதாரணமா பார்க்கின்ற பொழுது லுகருடைய தொழுகை இருக்கு. லுகருடைய தொழுகைய ஒரு ஆளு தனியாக தொழுகிறாரு. தொழுகை கூடுமா கூடாதா? கூடும். லுகருடைய தொழுகை இன்னொருவர் இமாம் ஜமாத்தோடு தொழுகிறார். இப்ப இவருடைய தொழுகை கூடுமா கூடாதா? கூடும். அப்ப ஜமாத்தாக தொழுதவருடைய அந்த லுகருடைய தொழுகையும் கூடும், தனியாக தொழுதவருடைய அந்த லுகருடைய தொழுகையும் கூடும். ஆனால் இரண்டு பேர்களுக்கு மத்தியில அல்லாஹ் ஒரே விதமான நன்மைகளை கொடுக்கிறானா? இல்ல. ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க, 10 பேர் ஓடுகிறார்கள். 10 பேர் ஓடுகின்ற பொழுது 10 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி பரிசு கொடுப்பது கிடையாது. அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஃபர்ஸ்ட் எங்க யார் வர்றாங்களோ அவங்களுக்கு என்ன செய்யப்படும்? அதாவது முதல் பரிசு கொடுக்கப்படும், இல்லைங்களா? அப்ப அதே போல இவர் லுகர் தொழுகிறார், அவரும் தொழுகிறார். ஆனால் இமாம் ஜமாத்தோடு யார் தொழுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் 27 மடங்கு, யாருக்கு? தனியாக லுகர் தொழுதார்ல இவரை காட்டிலும் இமாம் ஜமாத்தோடு தொழுதவருக்கு அல்லாஹ் 27 மடங்கு நன்மை கூடுதலா கொடுக்கிறான். இப்ப நீங்க கேட்கலாம், உங்க மனசுல கேள்வி வருது, எப்படி எதுக்குங்க அல்லாஹ் 27 மடங்கு கொடுக்கணும்? தனியாக தொழுதவர் ஒரு ரக்காயத்தில் ஒரு ருக்கு தான் செய்யறாரு, தனியாக தொழுறவர் ஒரு ரக்காயத்துக்கு 2 சஜ்தா தான் செய்யறாரு. இமாம் ஜமாத்தோடு அந்த லுகரை தொழுகிறவர் ஒரு ரக்காயத்துக்கு ஒரு ருக்கு தான், 2 சஜ்தா தான் செய்யறாரு. அப்ப இமாம் ஜமாத்தாக தொழக்கூடியவர் என்னென்ன காரியங்கள் செய்கிறாரோ, என்னென்ன திக்ருகள் ஓதுகிறாரோ அதைத்தானே தனியாக லுகர் தொழக்கூடியவரும் செய்கிறார். இதுல எந்த வித்தியாசமும் இல்லையே. அப்புறம் ஏன் இறைவன் இமாம் ஜமாத்தாக தொழக்கூடியவருக்கு 27 மடங்கு நன்மை கொடுக்கிறான் என்ற கேள்வி வந்திருக்கலாம்.
ஆனால் அல்லாஹ்வுத்தால நீங்க கேட்கக்கூடிய நம்முடைய உள்ளத்தில் வரக்கூடிய கேள்வி கரெக்ட் தான். ஆனா அல்லாஹ் 27 மடங்கு தனியாக தொழுவரை காட்டிலும் இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடியவர் கொடுக்கிறான்னு சொன்னா எதற்காக கொடுக்கிறான்? ஒற்றுமையாக ஒரு இமாமுக்கு கீழ் நீங்கள் தொழுவதின் காரணமாக இமாம் ஜமாத்தோடு நீங்கள் சேர்ந்து தொழுவதற்கு இறைவன் வழங்கக்கூடிய பரிசு தான் 27 மடங்கு நன்மை. தனியாக தொழுக கூடும், ஆனா அவருக்கு 27 மடங்கு நன்மை கிடைக்காது. நீங்கள் இமாமோடு மக்களோடு மக்களாக ஒற்றுமையாக நீங்கள் சேர்ந்து தொழுகின்ற பொழுது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசு 27 மடங்கு நன்மை. அது மட்டுமல்ல, நாம பார்க்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லா யஜ்தமியு மலவுன் யுஅம்மினு பில் கைரி இல்லா அஜாபகுமுல்லாஹ். எப்படிங்க? சேர்ந்து செய்கின்ற பொழுது, ஒற்றுமையாக செய்கின்ற பொழுது இறைவன் கொடுக்கக்கூடிய பரிசுகளை பாருங்க. லா யஜ்தமியு இல்லா மலவுன். எப்படி சொன்னா, ஒரு கூட்டம் ஒன்று சேர்க்கிறார்கள், ஒன்று சேர்ந்து யபுதவு பஅலஹும், அந்த கூட்டத்தில் ஒருவர் என்ன செய்கிறார்? துஆ செய்கிறார். வயு அம்மினு சாயிருல் மூமினின், அந்த கூட்டத்தில் ஒருவர் துஆ செய்கிறார். வ சாயிருல் மூமினின், மற்ற மூமின்கள் ஆமீன் என்று சொன்னால் இல்லா அஜாபகுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களுடைய துஆவை அங்கீகரிக்கிறான். எப்படிங்க? ஒரு ஆளு துஆ செய்ய மற்றவர்கள் எல்லாம் ஆமீன் கூறினால் அந்த துஆவை இல்லா அஜாபகுமுல்லாஹ் அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். அண்ணல பெருமான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இன்னைக்கு அதைத்தான் இன்னைக்கு நாம செய்யறோம். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி ஒவ்வொரு பள்ளிகளிலும் தொழுக முடிந்த பிறகு துஆ ஓதப்படுகிறது. அப்ப வயு அம்மினு சாயிருல் மூமினின், மற்ற மூமின்கள் ஆமீன் சொன்னால் இல்லா அஜாபகுமுல்லாஹ், அந்த துஆவை அங்கீகரிக்கிறார். நாம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்? இமாம் ஏதோ ஒரு மந்திரம் ஓதுறாரு போல, இன்னைக்கு அப்படி நினைக்கிறோம். அப்ப இமாம் துஆ ஓதி சாயிரில் மூமினி, மற்ற மூமின்கள் ஆமீன் என்று சொல்லவில்லை என்று சொன்னால் இமாமை புறக்கணித்ததாக ஆக மாட்டீர்கள். அண்ணலம் பெருமான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸை புறக்கணித்தவர்கள் ஆகிவிடுவீர்கள். அல்லாஹ் காப்பாற்றணும். அப்ப நாம பார்க்கின்ற பொழுது, அப்ப ஒரு இமாம் ஒருவர், இமாம் என்று வல்ல, ஒருவர் துஆ செய்து மற்றவர்கள் ஆமீன் கூறினால் அந்த துஆ அங்கீகரிக்கப்படுகிறது. இன்னைக்கு நாம ஏன் யோசிக்கிறோம்? துஆ ஓதுனா ஆமீன் கூறுறதுக்கு நாம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த துஆ இன்னைக்கு நான் நினைத்த துஆவால ஓத முடியாது. மகரிப் தொழுகை இருக்கிறது, ஃபஜ்ர் தொழுகை இருக்குன்னு சொன்னா முன்னால் உள்ள இமாம்கள் மார்க்க மேதைகள் வகுத்திருக்கிறார்கள். நீங்கள் பார்க்கலாம், மகரிப் தொழுகைய சில துஆக்களையே ஓதிக்கொண்டிருப்பார்கள், இஷா தொழுகையிலே சில துஆக்களை ஓதிக்கொண்டிருப்பார்கள். ஏன்? ஹதீசுகளில் பார்க்கின்ற பொழுது எண்ணற்ற துஆக்கள் இருக்கிறது. ஆனால் இந்த நேரத்தில் இந்த துஆ தான் ஓத வேண்டும். எப்படி ஃபஜ்ருக்கு பின்னாடி துஆ ஓதுறோம், அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு உண்டாகட்டுமாக. அஹ்யானா, எங்களுக்கு உயிரை கொடுத்தாயே, பஅதமா அமாதனா, சிறு மௌத்துக்கு பின்னால், தூக்கம் என்ற சிறு மௌத்துக்கு பின்னால் எங்களுக்கு ஹயாத்தை கொடுத்தாயே, உனக்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. இப்படி ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி துஆ ஓதப்படுகிறது. ஆனால் ஆமீன் சொல்வதற்கு நாம் யோசிக்கிறோம். நம்மளை ஏதாவது நாசமா போக திட்டுவாங்களோ அப்படி நினைக்கிறோம். நாம் நம்பிக்கை வைக்கிறோம். இது அண்ணல பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிமுறை. இன்னைக்கு குர்ஆனை சொல்லுகின்ற பொழுது, ஹதீஸை சொல்லுகின்ற பொழுது நாம் ஏற்பதற்கு நாம் தயாராக இல்லை. ஏன்? நாம் பார்க்கின்ற பொழுது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழி, உங்களுடைய துஆக்கள் பிரார்த்தனைகள், அப்ப தொழுகைக்கு பின்னாடி கேட்கக்கூடிய துஆ அங்கீகரிக்கப்படும். ஒரு நல்ல காரியம் செய்கிறோம், தொழுகிறோம், 2 ரக்காத் தொழுகிறோம், 4 ரக்காத் தொழுகிறோம், 3 ரக்காத் தொழுகிறோம், தொழுத பிறகு கேட்கக்கூடிய துஆ அங்கீகரிக்கப்படும். அதனால் ஒருவர் துஆ கேட்கிறார், மற்றவர்கள் ஆமீன் கூறுகிறார்கள், இல்ல
இல்ல அஜாபகுமுல்லா, அந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். இப்படி நான் பார்க்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சேர்ந்து செய்கின்ற பொழுது தனியாக செய்வதை காட்டிலும் சிறப்புகள் அதிகம், நன்மைகள் அதிகம், கூலிகள் அதிகம். சொல்லிக்கொண்டே போனால் நிறைய சொல்லலாம். அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉ ரசூல வலா தனாஸகு ஃபதப்ஷலு வ தத்கபரிகு ஃபஸ்பிர். ஈமான் கொண்டவர்களே, வலா தனாஸகு, உங்களுக்கு மத்தியிலே என்ன செய்ய, சண்டை செஞ்சு கொள்ளாதீர்கள். ஃபதஃபர்ரகு, பிரிந்து போகாதீர்கள். அப்படி பிரிந்து போனால் அல்லாஹ்வுடைய அருளுக்கு நீங்கள் உள்ளானவர்களா ஆக மாட்டீர்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய உதவி வேண்டுமா, அல்லாஹ்வுடைய அருள் வேண்டுமா, யதுல்லாஹில் ஃபௌகல் ஜமாஆ, அல்லாஹ்வுடைய உதவி ஜமாத்தோடு செய்யக்கூடியதிலே தான் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது என்பதை அண்ணல பெருமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லுகிறார்கள். நான் பார்க்கின்ற பொழுது நாம் சாப்பிடுகிறோம், சாப்பிடுகின்ற பொழுது கூட கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுங்கள். ஒற்றுமையாக நீங்கள் சாப்பிடுகின்ற பொழுது உங்களுக்கு பரக்கத்து கிடைக்கும், உங்க குடும்பங்களுக்கு மத்தியிலே மகிழ்ச்சி கிடைக்கும். ஒரு குடும்ப தலைவராக இருக்கட்டும், அல்லது ஊர் தலைவராக இருக்கட்டும், அல்லது நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறீர்கள், உங்களுக்கு கீழ் உள்ள குடும்ப தலைவர், மனைவி, பிள்ளைகள் இவர்களோடு ஆலோசனை செய்து, கூட்டாக ஆலோசனை செய்து பிறகு ஒரு முடிவு எடுக்குங்கள். அந்த முடிவு ஹைரானதாக, நலவானதாக இருக்கும். நாம பார்க்கிறோமா இல்லையா? அல்ஹம்து சூராவில தனியா ஓதுறப்ப என்ன ஓதுறோம்? இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக. யாராவது தனியா தொழுகிறப்ப அந்த இஹ்தினவுக்கு மாற்றமா நம்ம சொல்றோமா? சொல்றது கிடையாது. தனியாக ஓது தொழுதாலும் ஜமாத்தோடு தொழுதாலும் என்ன ஓதுறோம்? இஹ்தினா, எங்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக. எப்படிப்பட்ட வழி? சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், எவர்களுக்கு நீ அருள் புரிந்தாயோ அத்தகைய ஒரு வழியை எங்களுக்கு காட்டுவாயாக என்று சொல்லிவிட்டு இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மினன் நபியீன வசித்தீகீன வசுகதாயி வஸ்ஸாலிகீன். சித்தீகீன்கள், சுகதாக்கள், சாலிகீன்கள் இவர்களுக்கெல்லாம் நேர்வழி காட்டினாயோ அப்படிப்பட்ட வழியை நீ காட்டுவாயாக என்று இமாம் ஓதுகிறார். ஓதி முடித்த பிறகு ஆமீன் சொல்கிறோம். அப்ப தொழுகையில இமாம் ஓதுகிறார், தொழுகையில் இருந்து ஆமீன் சொல்கிறோம். இமாம் துவா செய்தாரே, எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாய் என்று துவா செய்தாரே, ஆமீன் அங்கீகரிப்பாயாக என்று ஆமீன் சொல்றோம். தொழுக முடிந்த பிறகு அதே இமாமோ அதே இடத்திலிருந்து தொழுத பிறகு துவா ஓதுறார், ஆமீன் சொல்ல மறுக்கிறோமே. அப்ப நாம என்ன செய்யறோம்? நமக்கு தேவையானவைகளை எடுத்துக் கொள்வது, தேவையில்லாதவைகளை விட்டு விடுவது, இது மார்க்கமா? அப்ப அன்பிற்கு உரித்தானவர்கள் இங்கு எதை எடுத்தாலும் கூட மறைந்த முதல்வர் சொல்லுவார், நான் என்று சொன்னால் இரு உதடுகள் ஒட்டாது, நாம் என்று சொன்னால் தான் இரு உதடுகள் வரும். இப்படி இருக்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னமல் மூமினூன இஹ்வத்தும், முஸ்லிம்கள் எல்லோருமே சகோதரர்கள். எப்படி என்று சொன்னால் நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் எப்படி அமைத்திருக்கான்னு தெரியுங்களா? உங்களுடைய உடலை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒற்றுமைக்கு உதாரணம் வெளியிலே தேட வேண்டாம், உங்கள் உடலை எடுத்துக் கொள்ளுங்கள். கண்ணு வலி இருக்கிறது சொன்னா, கண்ணு வலி இருக்கிறது என்பதற்காக கண்ணு மட்டும் உதவி செய்வது கிடையாது. கண்ணு வலி ஏற்பட்டு விட்டால் கால் நடக்க சொல்லுகிறது, நடந்து போய் மருத்துவம் பார்ப்பதற்கு, மாத்திரைகள் வாங்குவதற்கு, ஊசி போடுவதற்கு கால் உதவியாக இருக்கிறது. இரு கால்களில் ஒரு கால் உள் குத்தி விட்டால் அந்த ஒரு காலுடைய சுமையை இன்னொரு கால் சுமந்து கொள்கிறதா? அப்ப ஆகையினால் வாழுகின்ற பொழுது, நான் பார்க்கின்ற பொழுது ஒற்றுமையாக நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எப்படி என்று சொன்னால் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவுஸ் ஹஸ்ரத் ரெண்டு கூட்டம் பிரிந்து வாழ்ந்தாங்க. பிரிந்து வாழ்கின்ற பொழுது அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு கூட்டத்தை சேர்த்து வச்சாங்க. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், ஃபஅல்லஃப பைன குலூபிஹிம், ரெண்டு பேரை சேர்த்து வச்சாங்க. அப்ப நாம பார்க்கின்ற பொழுது இன்னும் நமக்கு மத்தியிலே பிரிவினைகள் அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லிக்கொண்டே இருக்க நிறைய செய்திகள் இருக்கிறது. வல்லதி நத்தஹது மஸ்ஜிதல் நிராரவோ குஃப்ர தஃப்ரீகா, அதாவது மூமின்களுக்கு மத்தியிலே பிரிவினை உண்டாவதற்கு பள்ளிவாசல் உண்டாக்குறார்கள் அல்லாஹ் சொல்றான்.
அப்ப அண்ணல பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த காலத்திலே தடுத்துட்டாங்க. வல்லதி நத்தஹது மஸ்ஜிதன் லிராரோ வ குஃப்ரன் தஃப்ரீகம் பைனல் மூமினீன், மூமின்களுக்கு மத்தியிலே பிரிவு உண்டாவதற்காக, பிளவு உண்டாவதற்காக பள்ளிவாசலை ஏற்படுத்தினார்கள். அண்ணல பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள். காரணம் என்ன? இஸ்லாமியர்கள் எல்லோர்களும் பார்க்கின்ற பொழுது இஹ்வத்துன், சகோதரர்கள். அப்படி இந்த இஸ்லாமியர்கள் அதாவது ஒன்றுபட்டு இருந்தால் காரியத்தை சாதிக்க முடியும். ஒன்றுபட்டு இருந்தால் 313 பத்ரு சஹாபாக்களுக்கு எப்படி வெற்றி கிடைத்ததோ, எண்ணிக்கையில் குறைவாக இருக்கலாம், நாம் நினைத்துக்கொள்ள எண்ணிக்கையில் குறைவாக இருக்கலாம், ஆனால் நாம் ஒன்றுபட்டு இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக 313 பத்ரு சஹாபாக்களுக்கு கொடுத்த வெற்றியை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். கொடுக்க வேண்டும் என்று நாம் நினைத்தால், ஆசைப்பட்டால், நாம் செய்வது நமக்கு மத்தியிலே, குடும்பத்துக்கு மத்தியிலே, சமூகத்துக்கு மத்தியிலே ஒற்றுமையாக இருக்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய காரியங்களை சாதிக்க முடியும். இறைவனுடைய அருள் கிடைக்கும். அப்படிப்பட்ட இறைவனுடைய அருளுக்கு உங்களையும் என்னையும் உலகெங்கும் வாழக்கூடிய முஸ்லிம்கள் அத்தனை பேர்களையும் சொந்தக்காரர்களாக ஆக்குவானாக. வாஹித் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.